வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நான் இன்றைக்கி உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டாபிக். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிசிஎல் வந்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கைகை சைட் கர்நாடகாவும் சரி, குஜராத் சைட்டும் அந்த 2 எக்ஸாம்ஸ் வந்து என்பிசிஎல்கான எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கலாம், இல்லை செலக்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கட் ஆஃப் மார்க் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கில் டெஸ்ட்னால் எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலா, கேரளா. ஸோ அந்த ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம்ன்ற இன்ஸ்டியூஷனில் தான் எனக்கு வந்து எக்ஸாம் வந்து 2023 கண்டக்ட் பண்ண எக்ஸாமோடைய ஸ்கில் டெஸ்ட்டில் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து என்பிசிஎலோடைய எக்ஸாம் வந்து இந்த மாடலில் மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது இந்த ஏதாவது டாபிக் எதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் எங்களுக்கான எக்ஸாம் டேட் என்றைக்கு வந்திருக்குன்றதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதர் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து குஜராத் கொடுத்துருக்காங்களா, இல்லை மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்களா, இல்லை டேராடூன் கொடுத்துருக்காங்களான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகிருந்தீங்கன்னா மட்டும் சரிங்களா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எங்கே வந்து இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ இல்லைனா நீங்கள் அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுக்கலாம். குடத்தில் இருந்து கூட எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் 1 or 2 month 3 months வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. சரி, ஓகே. இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஹச்ஆர், ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட், இல்லைனா வந்து சிஎம்எம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண தெரியுதான்றதையும் செக் பண்ண போகிறாங்க. அதுதான் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 to 45 minutes வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பேனலை பொறுத்து அது மாறும். சில நேரங்களில் வந்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, சில நேரம் டைமிங் வந்து குறைச்சிடுவாங்க, அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் போதும். உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுதுன்றது வந்து அவங்க சர்டிஃபைட் பண்ணிட்டா போதும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து மெடிக்கல் டிவிக்கு வந்துடுவீங்க ஓகேவா. மெடிக்கல் அப்புறம் டிவி முடிச்சதும் மெடிக்கல் வந்துடுவீங்க, அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி போயிடும் சரிங்களா. ஸோ இது வந்து முழுக்க வந்து குவாலிஃபை நேச்சர் தான் சரிங்களா. ஸோ எந்த ஒரு மார்க்குமே வந்து உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ டீட்டெயிலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசேஜ் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஹிந்தி அப்படி இல்லைனா இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துருக்கீங்களா, ஹிந்தி எடுத்துருக்கீங்களான்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசேஜ் கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு மினிமமே வந்து 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க சரிங்களா. கரெக்டாக 10 நிமிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங் வந்து டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேசேஜை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துடுவாங்க சரி, பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க, நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த பேசேஜ் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கீஸும் ஒர்க் ஆகுதான்றதை வந்து அந்த மார்க் டைப்பிங்னு சொல்லி ஒரு 10 minutes இல்லை 2 minutes வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து எல்லா கீயும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எரரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 30 words per minute வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்தியாக இருந்தால் 25 words per minute ஓகேங்களா. இது வந்து ஹிந்தியில் மோஸ்ட்லி 25 words வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நான் கேதர் பண்ண வரைக்கும். ஸோ ஒரு 20 இல்லை ஒரு 18 words அந்த மாதிரி கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க சரிங்களா. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது கிடையாது. இப்போது நீங்கள் என்ன வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு, அக்யூரசி, அப்புறமா கரெக்ட் ஃபங்க்சுவேஷன் அண்டு மினிமைசிங் த பேக் ஸ்பேஸ், எரர் ரேட், இதெல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் வந்து மினிமம் வந்து ஒரு ஸ்பேஸ் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் எரர் விழுந்துடும் சரிங்களா. ஸோ அந்த ஒன்று இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதை வந்து பேசேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரிங்களா. ஒன்று ஸ்க்ரீன்லேயே இருக்குது, இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி. இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் ஓகே, எம்எஸ் வேர்டில் இருக்கலாம், எம்எஸ் வேர்டில் இருக்கலாம், இல்லை எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை எம்எஸ் பவர் பாயிண்டில் இருக்கலாம், இல்லை எம்எஸ் அவுட்லுக்கில் இருக்கலாம் சரிங்களா. ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியணும். இப்போ இதில் வந்து
100 மார்க்ஸும் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை 20 மார்க்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து பேஸ்டு ஆன் த பேனலுடைய டிசிஷன் தான். சரிங்களா? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 4 கொஸ்டின் கேட்டுடுவாங்க. சரிங்களா? ஸோ 4 கொஸ்டின் கேட்டுடுவாங்க. ஸோ அது வந்து 4 கொஸ்டின் கேட்கலாம், இல்லை 5 கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ஆனால் மினிமம் 4 கொஸ்டின் கேட்டுடுவாங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது பேசிக் தான், ரொம்ப ரொம்ப பேசிக் தான். என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே லேப்டாப்பு இல்லை பிசி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அப்படி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புதுசாக தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஃபியராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் ஏதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் இல்லை டாக்குமெண்ட்டு இல்லை தீசிஸ் ரைட்டிங் இந்த மாதிரி டைப் ரைட்டிங்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போது எம்எஸ் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணுறது தான். சரிங்களா? கம்ப்யூட்டரில் இதில் வந்து ஃபார்மேட் அண்டு டாக்குமெண்ட் கிரியேஷன் வந்து சொல்லி தருவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பார்ப்பாங்கன்னா, டெக்ஸ்டோடைய ஃபார்மேட்டிங். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்னென்ன இருக்குன்னா, ஃபாண்ட் ஸ்டைல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஸ்டைலில் எழுத போகிறோன்றதை டிசைட் பண்ணுறது, லைனுடைய ஸ்பேஸு, ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு வேர்டுக்குமே எத்தனை ஸ்பேஸ் விடணுன்றது, மார்ஜின். ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் மார்ஜின் போடணுமா, மார்ஜின் போடக்கூடாதுன்றது. ஸோ அலைன்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய ஜிஓ அப்படி இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்குது, எந்த டேட்டில் வந்திருக்குதுன்றது எல்லாமே ஃபஸ்ட்டு டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கக்கூடிய பாண்ட் சைஸும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாண்ட் சைஸும் டிஃபர் ஆகிருக்கும். சரிங்களா? அது கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற லெஃப்ட் சைடு, டேட் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ அலைன்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும், இப்படி தான் பண்ணணுன்றது. அப்புறம் வந்துட்டு கிரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் த டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் வந்து 1 to 1 காலம் இல்லை 3 to 3 காலம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது இல்லை டெலிட் பண்ணுறது. அப்புறமா ஃபுட்டர் அண்ட் ஹெட்டரில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இல்லை பேஜ் நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணுறது இல்லை டைப் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்டர் கொடுக்குறதா இருந்தால் பார்டர் கொடுக்குறது, இல்லை பேஜ் நம்பர் கவுண்ட் பண்ணுறதுனா எப்படி கவுண்ட் பண்ணுறது, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்புறமா புல்லட் பாயிண்ட்டு, லிஸ்ட்டு, பேஜ் செட்டப். ஓகேவா? ஒரே பேஜில் வரணுமா இல்லை 2 பேஜாக வர வைக்க முடியுமா, அந்த மாதிரி. அப்புறமா சேவிங் டைப்ஸ். ஓகேவா? டிஓஎக்ஸ்னு சேவ் ஆகுமா இல்லை பிடிஎஃப்னு நம்ம சேவ் பண்ணுமான்றது அது சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து எம்எஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரெட்ஷீட்டு இல்லை டேட்டா ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நேமுக்கு எம்எஸ் எக்ஸல்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ப்ரெட்ஷீட்டு டேட்டா ஹேண்ட்லிங் கூட அவங்களுக்கு வந்து டாப்பிக்கை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் வந்து கிரியேட்டிங் த டேட்டா டேபிள்ஸ். ஓகே, டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம், ரோ காலம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறமா செல் ஃபார்மேட் பண்ணுறது, இதை பற்றி கேட்பாங்க. பேசிக்காக ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சம்னா என்ன, ஆவரேஜ்னா என்ன, கவுண்ட்னா என்ன, மேக்ஸிமம், மினிமம், இஃப் கண்டிஷன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது டேட்டா ஸ்டோரிங், ஃபில்டரிங், சார்ட்டு, கிராஃப் எல்லாம் எப்படி போடணுன்றது நீங்கள் கற்று வச்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஃபில்டரிங்னா இப்போ ஒரு 50 டேட்டா இருக்குன்னா 50ல் ஒரு 5 பேரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்றதுக்கான ஃபார்முலா போட்டு அதை நீங்கள் எடுக்கணும். 5 டேட்டாவை வந்து ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் டைப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலமில் இந்த ரோல் இருக்கக்கூடிய டேட்டாவும் அடுத்து இந்த காலம் இருக்கிற இந்த டேட்டாவும் இந்த காலமில் இருந்து இந்த காலம் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் தொகுத்து ஒரு நியூ டேட்டா வந்து உருவாக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணுன்றது வந்து நீங்கள் ஃபார்முலா என்ட்ரு பண்ணாலே அதை வந்து நியூவாக வந்து ஓப்பன் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எம்எஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா? எம்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்புறம் எம்எஸ் பவர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் டிசைன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லைனா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து செமினாரு, ஸோ அந்த டைமில் அவங்க பார்த்துருப்பாங்க. சரிங்களா? 1 or 2 ஸ்லைட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸ்லைட் லேஅவுட் எப்படி இருக்கணும், ஃபார்மேட் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கணும், டைட்டில் எப்படி இருக்கணும், சப்டைட்டில் எந்த பாண்ட் சைஸில் இருக்கணும், டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியனில் இருக்கணுமா இல்லை டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்கணுமா இல்லை வந்து நியூ பிரிட்டிஷில் இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஆடிங் த புல்லட் பாயிண்ட்ஸ், இதில் எப்படி ஆட் பண்ணுறது, இமேஜ் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது, பேசிக் டிரான்சாக்ஷன், அப்புறமா ஹெட்டர் ஃபூட்டர் எலமெண்ட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்றலாம் தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸ் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஓகேவா? டிராஃப்டிங் ஆஃப் த ஆஃபீஸ் மெமோ, நோட்டீஸ், சிம்பிள் டேபிள் லேஅவுட், ஆதரிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டிங் அதில் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போது ஒரு லெட்டர் எப்படி எழுதுவீங்க, ஒரு ஃப்ரம் டூ போட்டு எழுதுகிற லெட்டர் எப்படி இருக்கும், இல்லை இல்லைனா வந்து ஒரு ஃபார்முலா எப்படி எழுதுறது, இல்லை கம்யூனிகேஷன் லெட்டர் எப்படி எழுதுறதுனால நீங்கள் லெட்டர் டைப்பிங் வந்து தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டாபிக் என்னென்னா இன்டர்நெட் சர்ஃபிங் அண்ட் இமெயில் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேசஸில். ஏன்னா இதில் வந்து ஒரு 10 மார்க் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் தான். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன டாப்பிக்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது
வெப் சர்ச்சிங் தான் ஓகேவா. ஸோ என்ன சொல்லுவாங்க, அந்த எந்த சொல்லுவாங்க, எப்படி அதை சர்ச் பண்ணுவீங்கன்றத கொடுத்துருவாங்க. ஒரு சம் டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இப்போ வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த பேசேஜை வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த கீவேர்டெல்லாம் கொடுத்தா இந்த பேசேஜில் இருக்கிற கான்செப்ட் வரும்ன்ற சொல்லி கேட்பாங்க. இது வந்து அப்புறமா டவுன்லோட் பண்ணுறது எப்படி கேட்பாங்க. ஸோ அப்புறமா சேவ் பண்ண வெப் பேஜை எப்படி சேவ் பண்ணி வைக்கணும், இல்லை ஹேண்டில் பேசிக் ப்ரௌசர் ஓகேவா, பேசிக் ப்ரௌசர் ஆப்ரேஷன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இமெயிலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் வந்து ஒரு இமெயில்ஸை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணணும், இப்போ வந்து இமெயிலுடைய சப்ஜெக்ட் லைனை எப்படி நம்ம பண்ணணும், ஸோ டைப் பண்ணணும். அப்புறமா ஆடிங் வந்து கார்பன் காப்பி எப்படி எடுக்கிறது, இல்லைனா வந்து பிரான்ச் கார்பன் காப்பி எப்படி எடுக்கிறதுன்றது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறது, ஃபைல் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஃபைல்ஸ் வந்து இப்படி கரெக்டாக சென்ட் பண்ணுறது, இல்லை மேனேஜிங் த இன்பாக்ஸ் வந்து நமக்கு வர இமெயில்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை சென்டிங் எப்படி கொடுக்கணும், அந்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணி வச்சுருக்கணுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிப்ஸாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன தான் வந்து தியரிட்டிக்கலாக வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தாலுமே கூட நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு சில ஷார்ட்கட் கீஸ்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எதுக்கு பயன்படுத்த போகிறோன்றது ஓகே. ஸோ இன்னொன்று என்னென்னா, டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 95 to 90 ஒரு 95க்குள்ளே இருக்கீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. பேசேஜ் டைப்பிங்கில் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் சரிங்களா. மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பான்றது நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ வந்து டாஸ்க் 1 எனக்கு வந்து அங்கே கொடுத்துருந்த இடம் தான். இப்போ ஐஏஎஸ்டி திருவனந்தபுரத்தில் கொடுத்துருந்தது இந்த மாடல் தான் இருந்தது. டாஸ்க் 1 கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுத்துடுவாங்க. ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் பேசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு டைமிங் வந்து 10 minutes, டார்கெட் வந்து 30 words per minutesனு கொடுத்துடுவாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிவிடுவாங்க என்னென்னா, டைப் த ஃபாலோயிங் த பேசேஜ் எக்ஸாக்ட்லி ஆர் ஷோ இன் த பிலோ வித் the 10 minutes, maintain the capitalization, punctuation and paragraph spacing. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 நிமிஷத்தில் கீழே கொடுக்கக்கூடிய பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், பஞ்சுவேஷன் இருந்துச்சுன்னா பஞ்சுவேஷன், பேராகிராஃபோடைய ஸ்பேசிங்னா ஸ்பேசிங் கரெக்டாக வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து கேபிட்டல், நியூக்ளியர்ன்றதில் ஃபஸ்ட்டு என் கேபிட்டல் இருக்குது, பவரில் பி கேபிட்டல், கார்பரேஷனில் சி கேபிட்டல், ஆஃப் இந்தியாவில் வந்து ஐ கேபிட்டல், லிமிட்டெட்ல எல் கேபிட்டல். இப்போ ப்ராக்கெட்டில் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வந்து கேபிட்டல் லெட்டரில் என்பிசிஎல்னு எழுதியிருக்காங்க. இப்போ இஸ்ஸுக்கு ஒரு இஸ், அப்புறம் ஏக்கு ஒரு ஸ்பேஸு, அப்புறம் ஏக்கு அப்புறம் ப்ரீமியம் பி, ஸ்மால் பி, அப்புறம் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், இதெல்லாம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக இங்கே என்ன கம்மா கொடுத்தாங்கன்னா கம்மா, டாட் வச்சுருந்தாங்கன்னா டாட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடணும். ஸோ அந்த 10 minutesல ஸோ மினிமம் வந்து பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 words இல்லை 200 words இல்லை 250 words இருக்கும், மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் போட்டு டாஸ்க் 2 போட்டு கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 marks 4 கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எம்எஸ் வேர்ட் லெட்டர் ஆஃபீஸ் மெமோ ஃபார்மேட்டிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிராஃப்ட் ஆன் த அஃபிஷியல் மெமோரண்டம் இன் எம்எஸ் வேர்ட் இன் ஆஸ் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. ஸோ டைட்டில் என்னென்னா இருக்குன்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட், சப்டைட்டில் வந்து இன்டர்னல் மெமோரண்டம் கேஏபிஎஸ் சைட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா, A4 சைட் தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு மார்ஜினும் ஓகேவா, நார்மல் மார்ஜின் வந்து 1 inch இருக்கணும் ஓகேவா. A4 ஷீட் பேப்பர்லேருந்து 1 inch, இந்த பக்கம் இப்போ 4 A4 ஷீட் வந்து இருக்குன்னா ஸோ அதில் வந்து 4 சைடுமே வந்து 1 inch தான் கேப் கொடுத்துருக்கணும், 1 inch தான் கேப் கொடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. டைட்டிலோடைய ஃபாண்ட் ஓகேவா சொல்லியிருக்காங்க. இந்த டைம் நியூ ரோமன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், சைஸ் வந்து 16 இருக்கணும், போல்ட்டில் யூஸ் பண்ணணும், சென்டர் அலைன்மெண்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ரெண்டாவது வந்து பாடி ஸ்ட்ரக்சர். பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றது பேசேஜ் தான் பாடி ஸ்ட்ரக்சர். இது வந்து ஏரியல் இருக்கணும், சைஸ் வந்து 12 இருக்கணும், லைன் ஸ்பேசிங் வந்து 1.5 இருக்கணும் சரிங்களா. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரோ வந்து டைப் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ரைட் டு லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போவீங்க இல்லையா. ஸோ அடுத்த லைன் வரது போது அந்த லைனுக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு கூடிய கேப் தான் வந்து அந்த 1.5 ஓகேவா. அப்புறமா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் இருக்கணும். அது நீங்கள் சென்டரில் இருக்கணுமா இல்லை ரைட்டில் இருக்கணுமான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பேராகிராஃப் வந்து சென்டரில் வர மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பக்கமும் செதறக்கூடாது, இந்த பக்கமும் செதறக்கூடாது, கரெக்டாக வரணும். அடுத்து வந்து இன்செர்ட் வந்து 3x3 டேபிள் வந்து கண்டெயின் ஓகே. 3x3 டேபிளை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். அதில் வந்து சீரியல் நம்பர், டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி கவுண்ட்டுன்னு ஒரு 3 காலம் உருவாக்க போகிறீங்க சரிங்களா. அதுக்கப்புறமா டபுள் பார்டர் அரௌண்ட் த டேபிள் அண்ட் ஷேடோ த ஹெட்டர் ரோ அண்ட் லைட் கிரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் டேபிள் உருவாக்கிட்டீங்க, அந்த டேபிளோடைய பார்டரை வந்து டபுள் பார்டராக நீங்கள் போடணும். ப்ளஸ் வந்து
டேபிளோடைய ஹெட்டர் ஓகேவா, அந்த நம்ம எழுதுன சீரியல் நம்பர், டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி கவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து லைட் கிரேயில் வந்து கலர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து இன்சர்ட் த ஹெட்டர் வித் NPCL ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட் ரைட் அலைன்மெண்ட் ஓகேவா, ரைட் சைடு இருக்கணும், அது வந்து ரைட் சைடு இருக்கணும். ஃபுட்டரில் வந்து பேஜ் நம்பர் இருக்கணும். சரிங்களா. அந்த காலம்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் சேவ் த ஃபைல் டெஸ்க்டாப் ஆஸ் யுவர் ரோல் நம்பர், உங்களோட ரோல் நம்பர் msword.tox அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து ரிவ்யூ பார்ப்பாங்க. சரிங்களா, கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு. இதுதான் வந்து MS ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும். அடுத்து வந்து MS எக்ஸல் ஓகே, MS வேர்டில் அந்த மாதிரி பண்ணோமா. MS எக்ஸல் எப்படி பண்ணுவீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஃபார்முலா. இப்போ வந்து டாஸ்க் கிரியேட் த மந்த்லி பட்ஜெட் ஒர்க் ஷீட் வித் எக்ஸாக்ட் டேட் அண்ட் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துடுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்ம அதே அங்கே டேபிள் இருக்கும், இங்கே வந்து எல்லாமே கட்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான டேபிள்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஐட்டமுடைய கோடு, ஸோ கோடு, டிபார்ட்மெண்ட், Q1 எக்ஸ்பென்சிவ், Q2 எக்ஸ்பென்சிவ் ஓகே, Q1 எக்ஸ்பென்சிவ், Q2 மந்த்லி 2 எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி டோட்டல் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்டஸ் ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன, செகண்ட் ப்ராடக்ட் என்ன, தேர்ட் ப்ராடக்ட் என்ன, HR, ஃபினான்ஸ், ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பண்ணியிருக்கோம். இதை கூட்டினா டோட்டல் எக்ஸ்பென்சிவ் என்ன, டோட்டல் ஸ்டேட் என்ன, எஸ் ஆர் நோ ஓகேவா, அதிகம் இல்லை லாபம், இந்த மாதிரி அது போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், அப்ளை த போல்ட் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் டு ஹெட்டர் வித் எல்லோ அண்ட் ஃபில் கலர்ஸ் ஓகேவா. இப்போது நீங்கள் அந்த சீரியல் நம்பர் எக்ஸ்பென்சிவ் 1 எக்ஸ்பென்சிவ் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டில் போல்டில் இருக்கணும், போல்டில் வந்து எல்லோ கலர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து கால்குலேட் த டோட்டல் எக்ஸ்பென்சி யூஸிங் த சம் ஃபார்முலாஸ் ஓகேவா. அது வந்து நீங்கள் காலமுடைய அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் Q1 ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் என்ன, அப்புறமா ஸ்டேஜேஜ் காலம் FR இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 15,000க்கு 1,50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா ஐஏ, அது கீழே இருந்துச்சுன்னா நார்மலு. ஸோ சென்ட்ரல் இருந்தால் ஐ நார்மல், இந்த வந்து நீங்கள் மேக்ஸிமம் போடுற மாதிரி இருக்கும். ஃபார்மேட் ஆஃப் நம்பர், கரன்சி அண்ட் கம்மா ஃபார்மேட் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்தியன் ருபீஸ்னா இந்தியன் ருபீஸ், US டாலர்னா US டாலர். இப்போ 2D கிளாஸ்டர் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் போட்டுருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டாவில் வந்து Q1 Q2 மந்த்லி 1 மந்த்லி 2 வச்சு நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2D கிராஃப் வந்து கிராஃப் வர சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கிராஃப் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்புறமா இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணணும். உங்கள் ரோல் நம்பர் அண்டு MSc எக்ஸல், MS எக்ஸல் அண்டு XLSன்னு சொல்லி நீங்கள் வந்து பேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு ரிவ்யூ பார்ப்பாங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 3 எப்படி இருக்குன்னா, MS பவர் பாயிண்ட் ஓகேவா, வேர்டு பார்த்துட்டோம், எக்ஸல் பார்த்துட்டு இப்போ பவர் பாயிண்ட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் லேஅவுட் பார்க்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க, ப்ரிப்பேர் ஏ 2 ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து 2 ஸ்லைடாக இருக்கலாம், 3 ஸ்லைடாக. 2 ஸ்லைட்னா 2 ஸ்லைடு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், உங்களுடைய ரோல் நம்பர், டேட்டு, டைமிங்கு, அப்புறமா ஃபஸ்ட் டாபிக் ஓகே என்ன இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்ற அந்த டைட்டில் இருக்கும். ரெண்டாவது ஸ்லைடு ப்ரிப்பரேஷனில் வந்து பாடி ஆஃப் த டைட்டில்ஸ் இருக்கும் ஓகேவா. அவங்களே டைட்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் ஸ்லைடு 1 வந்து டைட்டில் ஆஃப் த ஸ்லைட், டைட்டில் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் NPCL, ஃபாண்ட் வந்து கலிப்ரி, சைஸ் 40 யூஸ் பண்ணணும், போல்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சப்டைட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் பை யுவர் கேண்டிடேட் நேம் அண்ட் ரோல் நம்பர், சப்டைட்டில் வந்து உங்களோட ப்ரெசென்டட் பை அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி லெவலில் செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்லைடு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, அப்புறமா புல்லட்ஸ் ஓகே. ஹெட்டரில் வந்து சேஃப்டி கைட்லைன்ஸ், கண்டென்ட் வந்து புல்லட் லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு ஆல்வேஸ் வியர் த PP கிளாஸ், அந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துருக்கணும். ஆக்ஷனில் அப்புறமா லாஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை த பேஜ் ஸ்லைட் நம்பர் ஆல் த சைடு ஆஃப் த ஃபுட்டர். ஃபஸ்ட்டு ஸ்லைட்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் ஸ்லைட்னா ஸ்லாங்டு ஓகே. அது வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், லாஸ்ட் கார்னரில் வந்து நீங்கள் அந்த டேட் அண்ட் டைம் போடுற மாதிரி இருக்கும். அப்புறமா உங்களுக்கு ரோல் நம்பர், MS பவர் பாயிண்ட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 4th கொஸ்டின் வந்து அட்வான்ஸ் ஃபார்மேட்டிங் அண்ட் டாக்குமெண்ட் சேஃப்கார்டு ஓகேவா. இப்போது உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் போர்ட்டல்லேருந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஆதாரை டவுன்லோட் பண்ணும்போது ஸோ ஒரு பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும் தெரியுமா. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய நேமுடைய ஃபஸ்ட் லெட்டரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய இயரும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த அட்வான்ஸ் ஃபார்மேட்டிங் அண்டு டாக்குமெண்ட் சேஃப்கார்டு ஓகேங்களா. இப்போது அப்ளை த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்யூரிட்டி அண்டு லேஅவுட் செக்கிங் ஆன் த MS வேர்ட் அண்ட் எக்ஸல் ஓகேவா. கன்வெர்ட் யுவர் ஃபைனலிஸ்ட் MS வேர்ட் டாக்குமெண்ட் இன்டு த PDF ஃபைல், யுவர் ரோல் நம்பர் அண்ட் டாக்குமெண்ட் PDF. அடுத்து வந்து அப்ளை த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஆர் ரியல் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆன் த எக்ஸல் சீட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த சைட், இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சஃபரிங் அண்ட் இமெயில் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
இமெயில் எப்படி ரைட் பண்ணணும், இமெயில் யாருக்கு சென்ட் பண்ணணும், யாருக்கு அந்த சிசி காப்பி அனுப்பணும், யாருக்கு பிசிசி காப்பி அனுப்பணும், சப்ஜெக்ட் என்ன இருக்கணும், அது வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்கணும், ப்ளஸ் வந்து பாடி ஸ்ட்ரக்சர். ஓகே, பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ரெஸ்பெக்டட் சார் மேடம் அப்படி இருக்கணும். ஸோ ரிகார்ட்ஸில் வந்து யுவர் நேம் யுவர் ரோல் நம்பர் அப்படி இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும்னா அங்கேயே ஃபோல்டர்லேயே வந்து டம்மி டாக்குமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டம்மி டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா வெப் ப்ரௌசிங் டாஸ்க்னா ஸோ வெப்சைட்லேருந்து ஏதாவது லிங்க் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் அதுக்கான இன்சர்ட் வந்து HTML ஃபார்மேட்டை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போது உங்களோட ஸ்பெஷல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக தான் பண்ணுறமான்றது ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கடைசியாக வந்து சேவ் கொடுத்துடுங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் பேசிக்காக கற்றுக்கோங்க. ஃபார்மேட்டு மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு பண்ணினாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து டைப்பிங் டெஸ்ட். ஓகே, டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் நீங்கள் டைப்பிங் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மங்கி டைப் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்பீடு, க்ளீனிங் ப்ராக்டிஸ் அண்ட் பியூர் கஸ்டமைசேஷன். ஓகே, 1 மினிட்னா 1 மினிட், 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸில் எவ்வளோ பேசேஜ் எவ்வளோ வேர்ட்ஸ் அடிக்கிறீங்க அக்யூரேசி எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். அடுத்து வந்து டைப்பிங் கிளப் வந்து நீங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வந்து டச் பண்ணணும், டைப்பிங் எப்படி பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அடுத்து வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து ரியல் டைம் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து 95% அக்யூரேசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் பேசேஜில் நீங்கள் சரி குவாலிஃபை ஆகிடுவீங்க. அடுத்து வந்து இமெயில் ஃபார்மேட்டிங் அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் தான். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், ஸ்கில் டெஸ்ட்டு நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எனக்கு வந்து NPCLோடைய ஸ்கில் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ நீங்கள் அப்பியர் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தராக வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு இஸ்ரோவில் கிடைச்ச ஸ்கில் டெஸ்ட்ன்றதுனால அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.